என்னடா கறக்கு முறக்குன்னு சத்தம் வருது, முறுக்குன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நட்ஸ் பக்கோடா. சவுண்டை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்நாக்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் சோள மாவு, பஜ்ஜி மாவு, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணினேன். இந்த மிக்சரை நம்ம 100 கிராம் பாதாம், 100 கிராம் கடலை, 100 கிராம் முந்திரி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து தனித்தனியாக. இந்த மாதிரி இது நல்லா நட்ஸில் கோட் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு ஆட் பண்ணும்போது இது நட்ஸில் நல்லா கோட் ஆகிடும். இந்த மிக்சரு இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1 ஸ்பூன் ரவை, கார்ன்ஃப்ளவர் இதை மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் தனித்தனி பவுலில் எல்லா நட்ஸையும் நம்ம தனித்தனியாக உதிரியாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு நட்ஸாக எடுத்து செப்பரேட்டாக நம்ம ஃப்ரை பண்ணுற ஆயிலில் போட வேண்டியதான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடணும், இல்லைனா கருகிடும் சீக்கிரமாக. ரா நட்ஸை தான் நம்ம எல்லாமே கோட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். எதுவுமே ரோஸ்டட் நட்ஸ் இல்லை. 3 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகிடும், கிறிஸ்பியாக இருக்கும். 2 பக்கமும் ஆனால் திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நான் சாட் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.